இல்ல பராசக்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வைஸ் வந்து அது ஒரு பலவீனமான படமாக இருக்காது. அத ரொம்ப உறுதியா சொல்லலாம். ஓகே. என்ன காரணம் அப்டின்னா, அது இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் நடக்கிற ஒரு கதை. அது இல்லாம ஏற்கனவே நடந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இந்த கதையில இருக்கு. ஒரு பீரியட் ஃபிலிமா அது சுதா கொங்கரா வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த படமா அத எடுத்திருக்காங்க. அதுல மாற்றமே இல்ல. நமக்கெல்லாம் என்ன தனிப்பட்ட முறையில வருத்தம் அப்டின்னா, இவ்வளோ ஒரு பிரமாதமான படத்தை எடுத்துட்டு நீங்க ஏன் ஒரு ஜனநாயகன்கிற ஒரு மசாலா படத்தோட போய் மோதுறீங்க? நீங்க இன்னொரு நாள் வந்தா இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும். இந்த படத்தை வந்து உலகமே கொண்டாடி இருக்குமே. அதெல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசோட நம்ம எதுக்கு மோதிக்கிட்டு இருக்கோம்? ஹிந்திங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் மோதிக்கிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அந்த மகாத்மா காந்தி அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே ஒரு பேர் வச்சு, நம்ம வாயில நுழையாத ஒரு பேரை கொண்டாந்து வச்சிருக்காங்க. இன்னமும் அவர்களுடைய ஹிந்தி வெறிங்கிறது அடங்கல. நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.